பப்பி, இது காது மருந்து. காதுக்கு மருந்து ஊற்றிக்கணும். சும்மா அங்கே இங்கே வச்சு என்னை ஒரே டென்ஷன் பண்ணக்கூடாது. 3 மாதம் 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒருக்கா காதுக்கு மருந்து ஊற்றணும் டாக்டர் சொல்லியிருக்காரு. ஊற்றிக்க மாட்டேங்குது இந்த மருந்து. போகுது பாரு, இங்கே வாங்க, சட்டை பண்ணுதா, இங்கே வாங்க பப்பி, இங்கே வா, மருந்து ஊற்றிக்க வாங்க, வா, காதை காட்டு, இங்கே வந்து உட்காரு, வா, எப்படி வருது பாரு, கேள்வி வர்ற மாதிரி, வயசான கேள்வி வர மாதிரி. ஊற்றிக்காது பாருங்களேன் காதுக்கு மருந்தை. பக்குவமாக உட்காரோம். இப்போ பாருங்களேன் பத்தியா இதே தான். எப்படி ஊற்றுறது சொல்லு, எப்படி தான் ஊற்றுறது நான் இதை? இந்த பாருங்க, இப்படி ஊற்றுறது, இப்படி தான் நான் சடக்குன்னு காதில் ஒதுருது பாரு. இந்த காதில் மருந்து ஊற்றினா தானே காதில் புண்ணு இன்னும் வராது. இங்கே வாங்க, ஒரு காதில் ஊற்றினல இன்னொரு காதில் ஊற்றிக்கோ. உன் நல்லதுக்கு தான். யார் செய்வாங்க? ரோட்டில் எவ்வளோ நாய்ங்க புண்ணு பிடிச்சி காதில், பாவம் குழந்தைங்க. உனக்கு நான் வேண்டி வாய் ஒட்ட அங்கே போய் என்ன எட்டி பார்க்குறேன். திருட்டு கொட்டு மாதிரி. வாங்க ஒடேடி, தங்கவாடி, பட்டுவாடி, வாழைப்பழம் தரவாடி, இந்தாடி வாழைப்பழம், இந்த பழம் வாழைப்பழம் அப்படியே வா. இது சின்ன பழம்னு பார்க்காதீங்க, இது இலைக்கி. அவருக்கு இலைக்கி மட்டும்தான் பிடிக்கும். இதில் 3 பழம் தின்னுபிடிச்சி. இந்த ஒரு பழம் இந்த காது மருந்து ஊற்றுறதுக்கு ஏமாற்றி ஊற்றலான்னு எடுத்துன்னு வந்திருக்கேன். இலைக்கு ரொம்ப பிடிக்கும். பூவம்பழம் சாப்பிடாது, கற்பூரவள்ளி பிடிக்காது. இந்த இலைக்குன்னா ஒரு நாளைக்கு இந்த மற்ற பழம்னா 6 பழம் கொடுத்துடணும். இப்போ வாழைப்பழத்தை காமிச்சு இன்னொரு காதில் கொஞ்சம் விட்டு ஊற்றிடலான்னு பார்க்குறேன். வா, போகுது பற்றி எதையும் சட்டை பண்ணுறது கிடையாது. வாமா தங்கவாடி, என் செல்லவாடி. ஒரு காதில் கொஞ்சம் ஊற்றிட்டேன், இன்னொரு காதில் இதை இப்போ ஊற்றினா தான் போதும்னு நினைக்கிறேன். அது எங்கே காட்ட போகுது? இதுக்கு எப்படி தான் நான் படுத்துன்னு தூங்கும், நல்லா தூங்கும், அசந்து தூங்கும் பாருங்க. அப்போ லவுக்குன்னு ஊற்றிடுவேன். இந்த பக்கம் திருப்பி தூங்கும்போது ஒரு காலையில் அதோட ஒரு வாட்டி ஊற்றிட்டோம், உஷாராகிடும், எழுந்து ஓடிடும் தூங்குற இடத்துலேருந்து. அதனால் காலையில் ஒரு காது, சாயந்தரம் ஒரு காது, இல்லைன்னா அடுத்த நாள் ஒரு காது, அப்படி தான் ஊற்றுறது. பா, இந்த வாழைப்பழத்தை தின்னு வா, ஓடியா, நீ போதும் ஊற்றிக்கினது, ஓடியா பா. இப்படி இதுக்கு மட்டும் வாய மம்முன்னு தின்னுதா, ஓடியா வா சாப்பிடு கிட்ட வா, என்னால் எட்டி. இங்கே வா இங்கே வந்து நெல். சாப்பிடு ஒன்றும் இல்லை. நான் நம்ம மருந்தாக வச்சுக்கிறேன் கையில். கீழே போட்டு பாரு, கீழே போட்டு மண்ணில் பிரட்டி தின்றது. சாப்பிடு எம்மடி. தின்னு. நம்ம குட்டியில் இன்னும் பட்டு குட்டியில் தின்னுங்குடி, என் செல்லப்பட்டு தின்னுங்குடி. அம்மாவாடி, இங்கே வைக்கிறேன் வா. இப்போ மருந்து ஊற்றணும்ல, அதனால் என்னை நம்பாது. ஒரு அடி எட்டவே இருக்கேன் என்கிட்ட. இதை சாப்பிடு. புட்டுட்டேன், இல்லைனா நாளைக்கு சாப்பிட்ருக்கலாம். சாப்பிடு. இப்போ தான் ஒரு கேக்கு சாப்பிட்டாரு, 2 வாழைப்பழம் சாப்பிட்டது. இதோட நைட்டுக்கு சாப்பிடும். மத்தியானம் தயிர் சாதம் கொஞ்சம் சாப்பிட்டது. கோஸுன்னா காய்கறினா நல்லா சாப்பிடும். கோஸு, கேரட்டு, பீட்ரூட்டு. பச்சையாக கொடுத்தா கூட பொலன்னு பொழப்பார். அதான் சாப்பிட்டது. அதனால தான் உடம்பு அப்படியே பட்டாட்டங்குது பாரு. சருமம் ஒரே ஒரு கெண்டு எதுவுமே இருக்காது. ஒரு பேனா, ஒரு உனியா எதுவுமே கிடையாது குழந்தைக்கு. பட்டு மாதிரி தலையை வச்சு அப்படியே மெத்து நம்ம தலைகாணி வச்சு படுத்துக்கலாம். அவ்வளோ அழகாக இருக்குது பாரு. அவ்வளோ நம்ம